உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தன்னுடைய சுய பலத்தால எதோ ஒன்றா சம்பாதிக்கலாம். தான் சுய ஞானத்தினால எந்த ஒரு ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடிக்கலாம். தன்னுடைய பலத்தினால ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, வாசல், தோட்டம், நிலம், எல்லா காரியங்களையும் அவன் சம்பாதிக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் அவை எல்லாமுமே அவனுடைய சரீரத்துக்கு மாத்திரம்தான் அது பிரயோஜனமா இருக்குமே கண்டி அவன் மரணத்துக்கு பிறகு தன் ஆத்மாவுக்கு அவன் ஒன்றும் சேர்த்து வைக்க முடியாது. பிரியமானவர்களே, ஏனென்றால் உலகத்துல நாம சேர்த்து வைக்கிற எல்லா காரியங்களும் இது என் கூட கடைசி வரைக்கும் இருக்கும், இந்த உறவு என் கூட கடைசி வரைக்கும் இருக்கும், இந்த சொந்த பந்தங்கள் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கும், இந்த வீடு கடைசி வரைக்கும் இந்த வீடு நான் இருப்பேன் என்கின்ற அநேக காரியங்கள் நம்ம கூட நிலையா கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று. ஏன்னா பூமியில நம்ம இந்த ஆத்துமாவுக்காக சேர்த்து வைக்கிற காரியங்கள் என்ன? இந்த வெறும் இந்த அழிந்து போகிற, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பலத்தினால் 70 வருஷமும் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமும் அவன் உயிரோடு வாழ்கிறான் என்று. ஆனா அந்த ஆத்துமா நித்திய காலமாக இந்த சரீரமானது மரித்து மண்ணுக்கு போகிறது. என வேதம் சொல்லுகிறது, மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டான், அவன் மண்ணுக்கே மீண்டும் திரும்புவான் என்று. ஆனால் ஆவியோ கொடுத்த தேவனிடத்துல போய் சேர போகிறது. பிரியமானவர்களே, ஆனா நம்முடைய ஆத்மா எங்கே போகிறது? நாம் மரித்து போனா நம்முடைய ஆத்மா எங்க போகிறது? இரண்டே காரியங்கள் தான் பிரியமானவர்களே. ஒன்று சமாதானமான பரலோகம், இன்னொன்று நித்திய அழிவான நித்திய துன்பமும் கண்ணீரும் அழுகையும் பற்கடிப்பும் துன்பமும் வேதனை நிறைந்த நரகத்துக்கு தான் போகிறது. பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக இந்த பூமியில நாம நன்மை செய்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்மா மீட்கப்படும். பிரியமானவர்களே, இப்படியாக வேதத்துல ஒருவன் இருக்கிறான், சமாதானத்தை தேடி அலைந்தான். பிரியமானவர்களே, அவன் பெயர் சகேயு என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பேர் குள்ள சகே என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்கிறவன், வட்டி வரி வசூல் பண்ணுகிறவன். அவனுக்கு இல்லாத பணமே கிடையாது, ஆஸ்தியே கிடையாது, அந்தஸ்தே கிடையாது, வீடு, நல்ல குடும்பம், ஆஸ்தி, பிள்ளைகள் எல்லாமே இருந்தாங்க. ஆனா அவனுக்குள்ள இல்லாதது ஒன்றே ஒன்று, சமாதானம். அவனுக்குள்ள இல்லாத நிம்மதி. ஏனென்றால் அவனுக்குள்ள அநேக சம்பாத்தியம் செய்கிற பணம் அவன்கிட்ட இருந்தது, பேர் இருந்தது. எனக்கு கவர்மெண்ட்ல வேலை செய்யறான். இந்த காலத்துல நம்ம கவர்மெண்ட் வேலை செய்யணும், அதுக்குன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அந்த சகேயு என்கின்ற மனுஷன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வட்டி வரி வசூல் பண்றவனா இருந்தான். அவனுக்கு எவ்வளவு அவர் மரியாதை இருந்திருக்கும். அவங்கிட்ட பணமே கிடையாது, பொருளே கிடையாது, எல்லாமே இருந்தது. ஆனா அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. அந்த சமாதானம் தேடி அவன் எங்கெங்கயோ அலைய தேடி கொடுத்தான். பிரியமானவர்களே, ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசு சமாதானம் கொடுக்கிறாராமே, இயேசு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறாராமே, இயேசு மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறாராமே, இயேசு இவ்வளவு இலவசமாய் கொடுக்கிறாராமே என்று இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டான். பிரியமானவர்களே, அவன் குள்ளமாய் இருந்தபடியினாலே இயேசு போகிற வழியில ஒரு காட்டுத்தி மரத்தின் மேல ஏறி நின்றான். எப்படியாச்சும் இயேசுவை பார்க்கலாம், என் வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே, படுத்த ஒரு இளைப்பாறுதல் இல்லையே, ஒரு நித்தியமான ஒரு நிரந்தரமான சமாதானம், ஒரு உறக்கம் இல்லையே என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இப்படியா இயேசு வருவதை கேள்விப்பட்டு காட்டத்தின் மேல் நின்று இயேசுவை பார்த்தான். பிரியமானவர்களே,
இயேசு அவனை பார்த்து சகையவே நீ இறங்கி வா என்று கூப்பிட்டார் பிரியமானவர்களே. அவன் ஆச்சரியப்பட்டான், யார் இந்த இயேசு, என் பேர் எப்படி அவருக்கு தெரியும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. இங்க இருக்கிற அநேகரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இங்க இருக்கிற அநேகரை இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நேசிக்கிறார் பிரியமானவர்களே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு தன் ஜீவனையே கொடுத்து விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனாலதான் இந்த ஒலிபெருக்கின் மூலமாக அவருடைய ஊழியக்காரர்கள் எங்க மூலமாக கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றால் இயேசு உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்லிதான், உங்க வாழ்க்கையில சுகம் இல்லைன்னு சொல்லிதான், உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை என்று சொல்லிதான், உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லிதான் பிரியமானவர்களே. இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை நேசித்தவராக வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், யாரு இயேசு இது, யாரும் அப்படி இறங்கி வரான். இறங்கி பார்த்தவனையும் சகையவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போன சொன்னியும் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பார்த்தாங்க, இவன் வீட்டுல இயேசு போறாரா? இயேசு ஒரு பரிசுத்தமான தெய்வம் சொன்னாங்க, நல்ல தெய்வம் சொன்னாங்க. இவன் வட்டிக்கு ஓடுறவன், அநியாயமா வட்டி விட்டு சம்பாதிக்கிறவன், எவ்வளவு பேர் ஏழை வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்சவன், இவன் வீட்டு இயேசு போறாரா என்று அநேகர் முறுமுறுத்தாங்க பெரிய மனவர்களே. ஏனென்றால் அவன் ஒரு தவறான வழியில அவன் வட்டி வசூல் பண்ணாலும் அந்த பணத்தை கொண்டு அநீதியான ஒரு தவறான பழக்க காரியங்களை தன் சொத்தை சேர்த்து வைத்தான் பிரியமானவர்களை. எல்லாரும் முறுமுறுத்தாங்க, இவன் வீட்டுக்கு இயேசு போறாரா என்று. ஆனா அவன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த சகையை சொன்னான், இயேசுவே, நான் யாருதாவது அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால், நான் வட்டிக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா இன்னைக்கு ஒண்ணுக்கு 4 வட்டின்றாங்க, ஸ்பீடு வட்டின்றாங்க, என்னென்னோ வட்டிகளை சொல்றாங்க. அதெல்லாம் அநியாயமான பணம் பிரியமானவர்களே. துன்மார்க்கமான ஜீவியத்தை நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் நம்ம கடைசி நாள் அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஒண்ணு உண்டு பிரியமானவர்களே. ஆனா அந்த பாவத்துல உங்க ஆத்மா கெட்டு போக கூடாது என்றுதான் இயேசு உங்களை நேசித்தவராக இந்த நாளில அவருடைய வார்த்தையின் வழியாக உங்கள் பாவங்களை உங்களுக்கு உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து சகையை பார்த்து சொன்னாரு. சகையை சொல்றான், அநியாயமான வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையா திருப்பி கொடுத்துடுறேன்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா இயேசு கிட்ட கேட்கிறான். அவர் சொல்றாரு, இவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, என்னால் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. அந்த இரக்கத்தை அந்த நாளில் சகேயு பெற்றான் பிரியமானவர்களே. அந்த இரக்கத்தை உங்களுக்கும் கொடுக்கதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில உங்கள் பகுதியில உங்களை தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. அப்படித்தான் எங்க வாழ்க்கையில நாங்க பாவத்தோடு அழிஞ்சிருந்தோம், சாபத்தோடு சுற்றி கொண்டிருந்தோம், குடும்பத்துல சமாதானம் இல்ல, தரித்திரம் தான், 10 பைசா சம்பாதிச்சோம் குடும்பத்துல தங்காது, எல்லாமே அப்படியே போயிடும் பிரியமானவர்களே. இருளான வாழ்க்கை தான், அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஒரு நாள் இதே போல ஒலிபெருக்கின் மூலமாக இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா, இயேசு உன்னை விடுதலையாக்குகிறாருப்பா, இயேசு உனக்கு சுகம் கொடுக்கிறாருப்பா, இயேசு உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாருப்பா என்று கர்த்தருடைய அன்பு குறித்து சொன்னாங்க பிரியமானவர்களே. எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த ஒரு அன்பு இந்த பூமியில இருக்குதா? எனக்காக தன் ஜீவனையே கொடுத்து என்னை மீண்டு எடுத்த என் பாவத்திலிருந்து, என் கர்மத்துக்காக, என் மீறலுக்காக, என் துரோகத்துக்காக, நான் செய்த துன்மார்க்கமான ஜீவியத்துக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டு எடுத்த ஒரு அன்பு இந்த பூமியில இருக்குதா என்று அந்த நாள் நம்ம தெரிந்து கொண்டோம் பிரியமானவர்களே. ஏன்னா இயேசு பாவிகளை நேசிக்கும்படியாக கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படியா என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஏன்னா பாவிக்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார் பிரியமானவர்களே. அவர் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே நேசிக்கிறார், பாவிகளையே தொட்டு சுகமாக்குகிறார், பாவிகளுக்காகவே தன் ஜீவனையே கல்வாரி சிலுவையில கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அன்றைக்கு சகை வீட்டுல ரட்சிப்பு வந்தது, அன்றைக்கு சகை வீட்டுல சமாதானம் வந்தது, அன்றைக்கு சகை வீட்டுல ஒரு விலையேற பெற்ற மீட்பு வந்தது பிரியமானவர்களே. அந்த நாள் இந்த சகையுடைய வாழ்க்கையே சமாதானம் தான், சகை குடும்பத்துல நிம்மதிதான் பிரியமானவர்களே.
அதே சமாதானத்தையும் நிம்மதியையும் விடுதலையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவன் என்று. நீங்க எந்த பாவத்துல இருக்கலாம் பிரியமானவர்களே, வாயினாலே அறிக்கை சொல்ற பாவமா இருக்கலாம், இல்ல அந்தரங்கமான பாவமாக இருக்கலாம். ஆனா உங்க பாவத்தை மன்னிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்க அறிக்கை செய்யுங்க பிரியமானவர்களே.